எவ்வளோ விஷயங்கள நினைப்போம். சரிங்களா? என்னடா நமக்கு இதெல்லாம் இப்படி அமையலையே! இப்படி போச்சு, அப்படி போச்சு, அது இதுன்னு 1000 விஷயங்கள நினைக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும், நம்ம வாழ்க்கை நமக்கு நல்லபடியா அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கதை. ஒரு நாட்ல ஒரு ராஜா. அந்த ராஜாக்கு அந்த நாடு ராஜாக்கு திட்டப்படி எப்படின்னா, 5 வருஷத்துக்கு தான் ஒரு ராஜா அந்த நாட்ல ராஜாவா இருக்கணும். அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ராஜாவ கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தவங்களுக்கும், அங்க போனவங்களுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அந்த நாட்டு மக்களுக்கும், அந்த இடத்துல போய் விட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது, ஒருத்தர் நெறைய ஆரவாரம் பட்டம் பரிவாரங்களோட ஒருத்தர கூட்டிட்டு போறாங்க. அவரு அங்க சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஒரு பேரானந்தம். ஆனா போற அவருக்கு கண்ணுல அவ்ளோ தண்ணி க கண்ணீர் வடிய போயிட்டுருக்காரு. போயிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். புது ராஜா அடுத்து வரப்போறாங்க. ஆனா இவருக்கோ உள்ளுக்குள்ள பயம். போற இடம் எப்படி இருக்குமோ என்னமோன்னு தெரியலையே அப்படின்னு ஒரே பயம். அப்படி இருந்தா அவர கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, திரும்ப இந்த நம்ம நாட்டுக்கு யார ராஜாவா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த கப்பல் ஒரு சுழல்ல மாட்டி ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. கப்பல் வந்து உடஞ்சு போய் சேதமடைஞ்சு ஒரு இடத்துல போய் நின்றுச்சு. அப்படி சேதமடைஞ்சு நின்ன உடனே அந்த வழியா கப்பல்ல வந்து ஒரு இளைஞன் வந்து அவங்க எல்லாரையும் காப்பாத்துனாங்க. அந்த இளைஞனோட நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் பார்த்துட்டு, பேசாம இவரே நம்ம நாட்டுக்கு ராஜாவாக்குனா என்ன? அப்படின்னு நினச்சிட்டு அந்த இளைஞர்கிட்ட பேசுகிறாங்க எல்லாம். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ராஜாவாக வந்திருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் நல்லா செழிப்பாக இருப்போம். எங்களையே நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் ராஜாவாக வந்தால் எங்கள் நாட்டு மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றுவீங்க. அதனால் எங்கள் நாட்டுக்கு நீங்கள் ராஜாவாக வாங்களேன் அப்படின்னு அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேரும் கேட்ட உடனே இவரும் என்ன ஏதுன்னு யோசிக்காமல், சரி நான் ராஜாவாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை ராஜாவாக அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு ராஜாக்கான எல்லா மரியாதைகளும் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி அவர் 5 ஆண்டுகளில் முதல் 1 ஆண்டு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா இவர் தான் ராஜாவாச்சே, இவர் எது கேட்டாலும் சொல்லி தானே ஆகணும். அடுத்து 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா வந்து கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி நீங்கள் ராஜாவாக இருந்தவங்களை கொண்டு போய் விட்ட இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. இதே அவர் அந்த பதவியை ஏற்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறமோ கேட்டிருந்தா கண்டிப்பாக அந்த நாட்டில் இருக்க யாருமே அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே அவர் இப்போ ராஜா, அவர் சொன்னால் அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. சரி ராஜா, ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை, அந்த இடத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம், நீங்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர் கூட எல்லாரும் போயிட்டு அந்த தூரத்துக்கு அப்புறம் அவர் தனியாக போங்கன்னு அனுப்பிச்சிட்டாரு. இவராக அங்கே போகிறாரு. அவர் போகிற அந்த இடம் சரியான ஒரு வனாந்திரம். போய் அவர் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அவருக்கு உயிரே இல்லை அந்த ராஜாக்கு. என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளே இருள் மட்டுமே இருக்குது. பட்ட பகலில் கூட சூரிய வெளிச்ச கதிர்கள் கொஞ்சம் கூட அந்த இடத்துல படலை. அப்படி ஒரு இருட்டு. மனுஷங்களை கொல்ற அளவுக்கு இருக்க மிருகங்கள் தான் இருக்கே தவிர்த்து ஆள் நடமாட்டமோ யாரோ ஒருத்தர் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி, ஒரு குரல் ஓசை எதுவுமே அவருக்கு கேட்கல. போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தவங்களோட உடைகள், அவங்களோட எலும்புக்கூடுகள் இதுதான் இருக்கே தவிர ஒரு மனுஷனை கூட இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ராஜா வந்துட்டார் நாட்டுக்கு. நாட்டு மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் போனீங்களே அங்கே ராஜாக்கள்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் ராஜா அதுக்கெலாம் எந்த பதிலுமே சொல்லாமல் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவோட ஆட்சிகளை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, அவருக்கு திரும்ப பரிவாரங்கள்லாம் கட்டி அவருக்கு ராஜ அலங்காரம், ராஜ உபதேசம்லாம் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க இல்லையா. அப்படி விடும்போது எல்லா ராஜாக்களும் அழுதுகிட்டு கண்ணீரும் கவலையுமா போனாங்க. ஆனால் இவரோ ஒரே ஆனந்தம், சிரிப்பு, ஒரு புது உற்சாகத்தோட, இது வரைக்கும் 5 வருஷம் பார்க்காத ராஜாவை மக்கள் எல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறத பார்த்த உடனே மக்களுக்கே ஆச்சரியம். என்னடா இது, எத்தனையோ ராஜாக்கள் போயிருக்காங்க அந்த இடத்துக்கு, ஆனால் ஒருத்தர் கூட இவரளவுக்கு ஆனந்தமாக இல்லையே, ஆனால் இந்த ராஜா என்ன இவ்வளோ ஆனந்தமாக போகிறாரு, என்னென்னு கேட்டே ஆகணும்னு எல்லாரும் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவர் அந்த நாட்டை விட்டு அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் யார்கிட்டையும் எதுவுமே பதில் சொல்லலை. அந்த மற்ற ராஜாக்களை விட்ட இடத்துக்கு போக 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 அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. கப்பல்லாம் வந்து நிற்க துறைமுகங்கள் இருக்குது, பெரிய பெரிய கோபுரங்கள், மாளிகைகள் எல்லாம் இருக்குது. அங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க.